கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் கூட நமக்கு கொடுக்கிற பலனுள்ள வார்த்தை சங்கீதம் 37 அதிகாரம் 6 உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் பெரியவர். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நீதிகள் மறைக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய நியாயங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம், நாம் செய்கிற நன்மைகள் மறைக்கப்பட்டிருக்கலாம், நாம் செய்கிற நன்மைகள் வெளியில வராமல் போயிருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற உங்கள் வேலை ஸ்தலங்களிலே நீங்கள் செய்கிற எல்லா நியாயங்களும் நீதிகளும் மறைக்கப்பட்டிருக்கலாம். அதனால் உங்கள் உயர்வுகள் தடைப்பட்டு போயிருக்கலாம். நீங்க நினைக்கலாம், நான் உண்மை முத்தமமா இருக்கிறேனே, உண்மை முத்தமமா என் வேலை செய்கிறேனே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் உயர்வுகள் வருவதில்லையே, என்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடப்பதில்லையே, என்னுடைய வேலை ஸ்தலங்களிலே நான் புறக்கணிக்கப்படுகிறேன், என்னுடைய வேலை ஸ்தலங்களிலே எனக்கு உயர்வு கிடைக்காமல் போகிறது, நான் போடுகிற எல்லா முயற்சிகளும் நான் போடுகிற எல்லா உழைப்பும் வீணாய் போகிறதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி போய் நிற்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் நீதியை வெளிச்சத்தை போல் ஆக்குவேன், உன் நியாயத்தை பட்ட பகலை போல் ஆக்குவேன். இருளில் மறைக்கப்படுகிற உங்கள் நீதியை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். நீங்கள் செய்கிற நன்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். பல வேளைகளில் நம்மை சார்ந்திருக்கிற மனிதர்கள் நம்முடைய நீதியை மறைக்க பார்க்கலாம், நம்முடைய நியாயங்களை மறைக்க பார்க்கலாம், நாம் செய்கிற நன்மைகளை மறைக்க பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது இந்த தேசம் நம்மை புரிந்து கொள்ளும், நம் வாழ்கிற சமுதாயம் நம்மை புரிந்து கொள்ளும், நம்முடைய சபை நம்மை புரிந்து கொள்ளும். ஆகவே கலங்காதிருங்கள், நீங்கள் செய்கிற நன்மைகளை செய்து கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார், உங்கள் எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் காண்கிறார், உங்கள் எல்லா உழைப்பையும் கர்த்தர் காணுகிறார். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் குறித்த நேரத்தில் பதில் தருவார். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எங்கள் உள்ளம் பல வேளையில் உடைந்து போகிறதப்பா. எங்களுடைய நீதிகள் மறைக்கப்படுகிறது, எங்களுடைய நியாயங்கள் மறைக்கப்படுகிறது, எங்களுடைய நன்மைகள் மறைக்கப்படுகிறது. நாங்கள் செய்கிற எந்த நன்மைகளும், நாங்கள் செய்கிற உதவிகள் வெளியில் வராதபடிக்கு அதை மறைக்க பார்க்கிற அநேக ஜனங்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ண நீர் உண்டு என்பதை விசுவாசிக்கிறேன். நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், உங்கள் தலைகளை உயர்த்துவார். உங்கள் நீதியும் நியாயமும் நிச்சயமாய் வெளிச்சத்துக்கு வரும். கர்த்தர் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.